கன்னியா ராசி, கன்னியா லக்னம் அன்பு சொந்தங்களுக்கு வணக்கம். நான் உங்க அஸ்ட்ரோ புவனேஸ்வரி. கன்னி ராசி மற்றும் கன்னி லக்னத்திற்கு 2026 ஏப்ரல் மாத பலன்கள், கிரக சேர்க்கைகள், கிரக அடைவுகள், கிரக நகர்கள் இதெல்லாமே என்ன சொல்றதுக்கு காத்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு கன்னி ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய சுச்சுவேஷன் என்ன, எந்த ஒரு பிரச்சனையுமே நிரந்தரமானது அல்ல அப்படிங்கிறது தான் கிரகங்களுடைய நகர்வுகள். அந்த பிரச்சனையுடைய தாக்கம், வீரியம் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு இருக்க போகுது, எல்லாத்துக்குமே பிறந்த கால ஜாதகம் மட்டுமே தான் பதில் சொல்றதுக்கு கடமைப்பட்டிருக்கு. நம்ம ராசின்னு சொல்லக்கூடிய ராசி பலன்கள் அனைத்துமே பொதுவானவை தான். எல்லாருக்கும் ஒரே மாதிரி நடக்குதா? கன்னி ராசியை பொறுத்தவரையும் ஒருத்தங்க இன்னைக்கு வீடு கட்டிட்டு இருக்காங்க, ஒருத்தங்க இன்னைக்கு வீட்டை இழந்துட்டு இருக்காங்க. ஒருத்தங்க நல்லா சம்பாரிச்சுட்டு இருக்காங்க, ஒருத்தங்க சம்பாரிச்சதை இழந்துட்டு இருக்காங்க. இந்த மாதிரி நிறைய டிஃபரன்ஸ் அப்படிங்கிறது இருக்கு. பொதுவாக நம்ம சொல்லக்கூடிய அனைத்து பலன்களுமே அது பொதுவான பலன்கள் தான். ராசிக்கு இன்னைக்கு ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய சுச்சுவேஷன் என்ன அப்படிங்கிறது தான். ஆனால் பிறந்த கால ஜாதகம் சொல்லக்கூடிய தனித்து இருக்கக்கூடிய இந்த லக்னம், லக்னாதிபதி 2 மணி நேரம் நவாம்சத்தோடைய நிலைமை, இதை பொறுத்து நிச்சயமாக பலன்கள் மாறுபடும் அப்படிங்கிறது எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை. ஸோ தனித்துவமாக இருக்கக்கூடிய லக்னம் தான் தலை சிறந்தது, அதுவே முன்னோடி அப்படிங்கிறத நீங்கள் மறந்துடவே கூடாது. இந்த கன்னி ராசி மற்றும் கன்னி லக்னத்திற்கு இன்னைக்கு ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய சுச்சுவேஷன் என்ன? பியூரான ஹார்ட், ஒருத்தரை நம்பி உயர கொடுக்கக்கூடிய ராசி, எல்லாருக்காகவும் உழைக்கக்கூடிய ராசி. அது என்னங்க? எல்லாருக்காக உழைக்கக்கூடிய ராசி. காலபுருஷனுக்கு 6வது வீடு. அப்போ உழைப்புக்கு பெயர் போன ராசி அப்படின்னாவே இந்த கன்னி தான். ஜீரோவாக என்னுடைய வாழ்க்கையில் ஆரம்பித்தா நான் இன்றைக்கி இருக்கக்கூடிய எல்லா ஸ்டேட்டஸ்க்கு காரணம் நான் தான். எனக்குன்னு ஒரு ஆதரவு, ஒரு ஹெல்ப் பண்ணுறதுக்கு யாருமே இல்லை. சின்ன சின்ன உதவிகள் தான் கிடச்சி, அதை வச்சு நான் இன்றைக்கி வாழ்க்கையில் இவ்வளோ பெரிய ஆளாக இருக்கேன் அப்படிங்கிறது ரொம்ப கெத்தாக சொல்லக்கூடிய ஒரே ராசி அப்படிங்கிறது இன்றைக்கி இந்த கன்னியா ராசி தான். நிறைய உதவிகள், யாராருக்கோ எல்லார் உதவிகள். இந்த வேக்கையான அறிவு ரொம்பவே இந்த கன்னி பொறுத்த வரையும் அதிகமாக இருக்குது. எல்லாரும் உங்களை ஏமாற்றுவாங்கன்னு தெரிஞ்சே ஒரு பெரிய குழியில் விழுந்திருப்பீங்க. இப்போ ரீசன்ட் டைமில் யார் எந்தெந்த வழியில் ஏமாற்றம், காதல் சார்ந்த வழியில் ஏமாற்றம், திருமணம் சார்ந்த வழியில் ஏமாற்றம், தொழில் சார்ந்த வழியில் ஏமாற்றம், பணம் சார்ந்த வழியில் ஏமாற்றம், நம்பிக்கை சார்ந்த வழியில் ஏமாற்றம் நிறைய ஏமாற்றங்கள் இருக்குது. திருமணம் அப்படிங்கும்போது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 10 வருஷம் 15 வருஷம் இருந்தாலும் திருமண வாழ்க்கைக்குள்ள எல்லாரோடைய தலையீடு இருக்குது மேடம். அது யாருங்கிறத நான் வந்து வெளிப்படையாக சொல்கிறதுக்கு விரும்பலை. அந்த அளவுக்கு நிறைய திருமண வாழ்க்கையில் இந்த கன்னி பொறுத்தவரையும் அதிகமாக ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. லக்னம் பொறுத்தவரையும் மாறுபடும். ஆனால் அந்த கன்னிக்கு ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய சுச்சுவேஷன் என்ன? யாராலையும் கட்டுப்படுத்த முடியாத ராசி. இன்னைக்கு எல்லார்கிட்டையும் அட்வைஸ் பண்ணி இப்படி பண்ணால் சரியாக இருக்குமா, இப்படி பண்ணால் சரியாக இருக்குமான்னு ஒவ்வொருத்தர்கிட்டையும் அட்வைஸ் வாங்கிட்டு இருக்கிறீங்க. எனக்கான நேரம் வரும். சொந்த வீட்டிலே இன்றைக்கி உங்களை எதிரியாக பார்க்குறாங்க. மன உளைச்சல்கள் ரொம்ப அதிகமாக இருக்குது. எதை செஞ்சாலும் ஒரு குற்றம் குறை கண்டுபிடிச்சி இன்றைக்கி உங்களை சொல்லாமல் இருக்க மாட்டாங்க. அது எந்த இடமா இருக்கட்டும், திருமண வாழ்க்கையாக இருக்கட்டும், உள்ளது ஒரு சீர் செய்கிறீங்க இந்த சீராக இருக்கட்டும், அல்லது திருமண வாழ்க்கை காதல் சம்மந்தப்பட்ட நல்லதாக நினைக்கிறேன், நல்லதாக பேசுகிற, தவறாக புரிஞ்சுக்கிறாங்க, தவறாக பேசி ஃபைட் பண்ணுறாங்க. காதல் வேண்டான்னு தூக்கி எரிஞ்சிட்டு போகக்கூடிய காலங்கள், திருமண வாழ்க்கை வேண்டான்னு தூக்கி எரிஞ்சிட்டு போகக்கூடிய காலங்கள்லாம் இந்த ராசிக்கு 7 சனீஸ்வர பகவான் வரும்போது தான். நம்ம என்ன பண்ணுறோம் ஏது பண்ணுறோன்னு செய்ய தெரியாமல் ஏதாவது ஒரு விஷயம் புதிய நபர்களுடைய இன்டர்ஃபியர்னால, தலையீடுனால நிறைய பிரச்சனைகள் இன்றைக்கி ரீசெண்ட் டைமில் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய கன்னி ராசி மற்றும் கன்னி லக்னத்திற்கு இன்னுமே சொல்லலாம். நம்ம ரீசெண்ட் டைமில் ஒரு ஜாதகத்தை பார்த்தோம். கிட்டத்தட்ட அந்த பையன் வந்து பார்த்திங்கன்னா 10 வருஷமாக ஒரு பொண்ணை விரும்பிகிட்டே இருக்கார். அந்த பொண்ணு இந்த பையனை விரும்புது. எல்லா வழியிலையும் வந்து பார்த்திங்கன்னா அந்த பையன் இந்த பொண்ணுக்கு செலவு பண்ணிகிட்டே இருக்காங்க. நம்ம பார்க்கும்போது சொன்னோம், இது கல்யாணத்தில் எண்ட் ஆகாதுங்க, நிறைய பிரச்சனைகள் காமிக்குது, கல்யாணத்தில் எண்ட் ஆகாது. 15 பேர்கிட்ட பார்த்துருக்கேன் மேடம் ஜாதகம், எல்லாருமே எண்ட் ஆகும்னு சொன்னாங்க. இல்லைங்க, இது எண்ட் ஆகாது, நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருங்க, ஃபினான்ஷியல் வைஸ் கொஞ்சம் கவனமாக இருங்க. உங்களை மாதிரி உங்களவுக்கு சின்சியராக அந்த பொண்ணு இந்த காதலில் இருக்காது, தூக்கி எரிஞ்சிட்டு போயிடும். அந்த பொண்ணு எங்கூடையே இருக்குது மேடம், அப்படிலாம் சொல்லிடாதீங்க, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சரி பார்க்கலாம் அப்படின்னு இந்த காலங்கள் வரையும் பொறுங்க அப்படிங்கிறது வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அந்த காலம் முடிஞ்சு ஒரு நாள் ஸ்டார்ட் ஆச்சுங்க. அந்த தசை ஆரம்பிச்சுது. அந்த ஆரம்பிக்கிற முதல் நாளே அந்த பொண்ணு வந்து என்ன சொல்லிடுச்சு, என்னோட வீட்டில் வந்து மாப்பிள்ளை பார்த்துட்ருக்காங்க, இனி என்னால் வந்து இந்த கல்யாணம் வந்து இந்த காதல் கல்யாணத்துக்கு ஒத்து போக முடியாது, எங்கள் அம்மா பிளாக்மெயில் பண்ணுறாங்க, எங்கள் அப்பா பிளாக்மெயில் பண்ணுறாங்கன்னு ஏதோ ஒரு காரணம் சொல்லி ஒரே நாள் பிளாக் பண்ணிவிட்டு திரும்பி வந்துடுச்சு. இப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த ஏப்ரல் மாதம், வரக்கூடிய ஏப்ரல் மாதம் இந்த பொண்ணுக்கு கல்யாணம். இந்த பையன் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டுட்டு அப்படியே மண்டையை பிச்சுட்டு சுற்றுற. அப்படி ஒன்றுமே பண்ண முடியாது. இதிலிருந்து மீண்டு வெளியே வர்றது தான் பெஸ்ட்டு மேடம். 10 வருஷம் உழைப்பை போட்டிருக்கேன், 10 வருஷம் சம்பாத்தியத்தை போட்டிருக்கேன், 10 வருஷம் டைமை போட்டிருக்கேன், எப்படி மேடம் டக்குன்னு வெளியே வர முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. ஆல்ரெடி கிளியராக நம்ம இண்டிகேட் பண்ணணும், இந்த காதலில் அது திருமணத்தில் முடியாது, எஃபர்ட்ஸ் போடாதீங்க அவ்வளோக்கா அப்படின்னு. இந்த பொண்ணுடைய ஜாதகம் அந்த அளவுக்கு பலவீனமாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம மறந்துடவே கூடாது. இந்த காதல் சம்மந்தப்பட்டதில் ஒருத்தர் தான் எஃபர்ட்ஸ் போடுறாங்க, ஒருத்தர் எஃபர்ட்ஸ் போடல அப்படிங்கும்போது அந்த இன்னொருத்தருடைய ஜாதகம் எப்பேற்பட்டது, அது எந்த மாதிரியான நபர், காதலுக்கு அவர் முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாரா, அது கடைசி வரையும் ட்ராவல் ஆகுமா,
இது எல்லாத்துக்குமே பிறந்த எந்தெந்த காலத்துல காதல் ஸ்லோவாகும், எந்தெந்த காலத்துல காதல் அதிகரிக்கும், திருமண வாழ்க்கையும் தான் கசப்புகள் அதிகரிக்கக்கூடிய காலங்கள், கசப்புகள் குறையக்கூடிய காலங்கள். இது எல்லாத்தையும் பொறுத்தவரையும் பலன்கள் நிச்சயமாக மாறுபடும். மறந்துடக்கூடாது. இன்னைக்கு அவர் வந்து மெல்ல மெல்ல இதுலேருந்து ரெக்கவரி ஆகி வெளிவரார். ஆனால் ஆகிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷம் டைம் பிடிக்கும். இன்னைக்கு அந்த பையனுடைய வயது 30. அவர் இழந்த வருடங்கள் 10. அது பொருளாதாரம் சார்ந்த பிரச்சனைகள் அவருக்கு ஒரு பக்கம் இருக்குது. எல்லாத்தையும் இன்னைக்கு அந்த பொண்ணு வந்து வாங்கிட்டு போயிட்டு இன்னைக்கு இந்த மாதிரி பண்ணிட்டாங்க. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கன்னி ராசி மட்டும் இல்லை, அவருடைய லக்னமும் கடுமையாக பாதிப்படைஞ்சிருந்தது. அப்போ எல்லாத்துக்குமே தனிப்பட்ட ஜாதகம் தான் ஒரு விஷயத்த பதில் சொல்ல கடமைப்பட்டிருக்கு. எந்த விஷயங்கள்லாம் பண்ணக்கூடாது, எந்த விஷயங்கள்லாம் பண்ணலாம், எந்த விஷயங்கள் எதுவரை நம்மளுடைய வாழ்க்கையில் ட்ராவல் ஆகிட்டுருக்கு, இதுக்கு எல்லாமே தனிப்பட்ட லக்னம் லக்னாதிபதி தான் பதில் சொல்ல கடமைப்பட்டிருக்கு. இந்த 2026 ஏப்ரல் அப்படிங்கும்போது ராசியிலே சந்திரன், ராசிக்கு 7 சூரியன் மற்றும் சனீஸ்வர பகவான், ராசிக்கு 6 புதன் செவ்வாய் மற்றும் ராகு, ராசிக்கு அஷ்டமத்தில் சுக்கிரன், ராசிக்கு 10 வந்து குரு, ராசிக்கு 12 கேது. இன்னைக்கு கிட்டத்தட்ட சாமியார் மாதிரி இருக்கக்கூடிய ஒரே ராசி. ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸு, எங்கே போனாலும் எனக்கு அதிர்ஷ்டம் இல்லை, என்னால் பண்ண முடியல, வீட்லேயும் பாருங்கள் இன்னைக்கு நீ பேசுறது கொஞ்ச நேரம் பேசாம இரு, நீ பேசுறதுனால பிரச்சனைகள் தான் அப்படின்னு எங்கே போனாலுமே ஒரு மதிப்பு, ஒரு மரியாதை, ஒரு கௌரவம் அப்படிங்கிறது இல்லாமல் வாழக்கூடிய ஒரு சுச்சுவேஷனில் இனி அதெல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக மாறுபடும். சனீஸ்வர பகவான் திக்பலம் பெற்று ராசியை பார்க்கறனால புதிய வாய்ப்புகள் நிறையா வரும். அது எல்லாமே எடுத்துக்கலாமா வேண்டாமாங்கிற கன்ஃபியூஷனில், பழைய கோவத்தில், பழி வாங்கக்கூடிய எண்ணத்தினால அதை விட்டுட்டு வெளியே வரக்குண்டான சுச்சுவேஷன் கண்டிப்பாக வரும். அந்த மாதிரி பண்ணிடலாமான்னு பண்ணவே கூடாது. கடன் வாங்குறதுல, கடன் கொடுக்கறதுல தயவு செய்து அவசரம் இந்த கன்னிராசியை பொறுத்தவரை இன்றைக்கி காமிக்கவே கூடாது. உங்களை டிஃபேம் பண்ணுறதுக்கு நிறையா பேர் ஆளுங்க துடிச்சிட்ருக்காங்க. அவங்களுக்கு எல்லாத்துக்குமே நீங்கள் ஒரு பதில் சொல்லிடவே கூடாது. குடும்பத்தில் இருக்கக்கூடிய மதிப்பு, மரியாதை, கௌரவம் அப்படிங்கிறது இந்த காலத்தில் உயரும். நிறைய வேலையில், தொழிலையும் அதிகபட்ச மாற்றங்கள், முன்னேற்றங்கள் வரும். இந்த ராசிக்கு 12 கேது இருக்கிறனால முத்தி மோட்சம். இன்றைக்கெலாம் நம்ம எதுக்கு வாழ்ந்துட்டு நம்ம சாமியாராக போயிடலாம், அல்லது சாமி சார்ந்த எண்ணங்கள், ரொம்ப ஆன்மீகம் சார்ந்த எண்ணங்கள் ரொம்ப அதிகரிக்கும். அதனால் தொழிலில் ஆர்வம், ஈடுபாடு செலுத்த முடியாமல் ஒரு நாட்களையும் கஷ்டப்பட வேண்டிய சூழ்நிலை இருக்கும். இதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு நிரந்தர சொல்யூஷனாக இருக்கிற இடத்துல இருந்து துர்க்கை வேண்டுகோங்க. இது நீங்கள் துர்க்கையை வேண்டதுனால இந்த மாதிரி பலமான கிரகங்கள் ராசியை பார்க்கறதுனால இருக்கக்கூடிய தாக்கத்தை நிச்சயமாக துர்க்கை போன்ற தெய்வங்களால் உங்களுக்கு அனுகிரகம் அதிகபட்சமாக கிடைக்கும். அதே போல் நிறைய முதலீடு செஞ்சு நம்பிக்கை துரோகங்களை இழக்கக்கூடிய ராசியாக இன்னைக்கு இருக்குது. அதனால தொழில் சார்ந்த விஷயத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே இனி படிப்படியாக குறையக்கூடிய காலம் வரும். நீங்கள் ரொம்ப வருஷமாக முயன்றக்கூடிய ஒரு விஷயங்கள் நிறைய இழுபறி, இது நடக்குமா நடக்காதா அப்படிங்கிற நிறைய இழுபறிக்கு அப்புறம் இன்னைக்கு நடக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷனை கொடுக்கும். ஏன்னா ராசியை சூரியன் பார்க்கறதுனால இது ஒரு தலை சிறந்த ஒரு யோகம் அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம். அதே போல் கவனமாக இருக்க வேண்டிய நாட்கள் எல்லாமே நீங்கள் சந்திராஷ்டமமாக இருக்கக்கூடிய நாட்கள் அனைத்துமே இன்றைக்கே டெய்லியுமே சந்திராஷ்டமம் மாதிரி தான் இருக்குது. உங்களுக்கு இழந்த நம்பிக்கையை மற்றவங்க மேலே வைக்க முடியாது, காதலாக அது இருக்குதா இல்லையான்னு கேட்பீங்க, திருமண வாழ்க்கை கசப்பில் தான் போயிட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவீங்க, பணத்தை சேமிக்க முடியல, எல்லா விஷயத்துலையுமே இன்றைக்கி நெகட்டிவ் நடக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ். கன்னிக்கு பொறுத்தவரையும் அட போங்கடா அப்படின்னு போனாலும் பிரச்சனை, பக்கத்தில் போய் கேட்டிங்கனாலும் பிரச்சனை. அந்த மாதிரி தான் ஒரு நாட்களும் இருக்குது. இனி அந்த மாதிரி இருக்கக்கூடிய தடை தாமதங்கள்லாம் விலகும். ரொம்ப வருஷமாக நாங்கள் மாப்பிள்ளை பார்த்துட்ருக்கோம், பொண்ணு பார்த்துட்ருக்கோம், அமைய மாட்டேங்குது, திருமணத்துக்கு அடுத்த ஸ்டேஜ் போக மாட்டேங்குது, நாங்கள் ஓகே சொன்னால் அவங்க சைட்லேருந்து ஏதாவது வந்துகிட்டே இருக்குது, தலையீடு பிரச்சனைகள் வந்துகிட்டே இருக்குது, கிட்டத்தட்ட நாங்கள் பேசி முடிவடையக்கூடிய சுச்சுவேஷனில் எங்களுக்கு வேண்டான்னு சொல்லிட்டு கையை உதறிட்டு போகிறாங்க திருமண வாழ்க்கையில். இது எல்லாத்துக்குமே சரி செய்யக்கூடிய விதமாக நீங்கள் நினைக்கக்கூடிய ஒரு நல்ல வரன்கள் இனி வரக்கூடிய காலங்களில் ஓகே ஆகும். அதன் மூலியமாக பொருளாதாரம் சம்மந்தப்பட்ட முன்னேற்றங்கள், இதுக்காக தான் இத்தனை நாள் வெயிட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிற மாதிரி நிறைய முன்னேற்றங்கள் அப்படிங்கிறது வரக்கு காத்துட்ருக்கு. ரசித்து வாழ்க்கையை வாழக்கூடிய இன்னைக்கு கன்னி ராசி. ரசிப்புனா என்னன்னு தெரியாமல் இருக்கீங்க. உங்களுடைய பழைய குணம் அப்படிங்கிறத வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக பேசுறது, நல்ல ஹார்ட் ஒர்க்கிங் பண்ணுறதெல்லாம் இன்றைக்கி கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. அதனால் புதனுடைய வழிபாடு பண்ணுங்கள், கன்னிமார்களுடைய வழிபாடு பண்ணுங்கள். உங்கள் ராசிக்கு அது ஒரு தலை சிறந்த ஒரு யோகத்தை கொடுக்கறதுக்கு காத்துட்ருக்கு. நம்ம என்ன சொன்னாலும் இதே கன்னி ராசியில் கல்யாணம் பண்ணி நல்லா வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய நபர்களும் இருக்காங்க. இதே கன்னி ராசியை பொறுத்தவரையும் நிறைய ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுறவங்களும் இருக்காங்க. இதுக்கு எல்லாத்துக்குமே தனிப்பட்ட ஜாதகம் தான் பதில் சொல்கிறதுக்கு கடமைப்பட்டிருக்கு. ஸோ தனிப்பட்ட ஜாதகத்தை நீங்கள் ஆலோசனை பண்ண விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். நான் வணங்கக்கூடிய நரசிம்மர் உங்கள் எல்லோருக்குமே நல்ல வளமான வாழ்க்கையை ஏற்படுத்துகிற நான் நிச்சயமாக பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். மீண்டும் ஒரு பதிவில் உங்களெல்லாம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் அஸ்ட்ரோ புவனேஸ்வரி. நன்றி, வணக்கம்.